பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரோல் என்ட்ரி தருவாரு. இப்போ நாங்க அவனுக்கு சர்ப்ரைஸ் போட்டு பார்த்தா அவன் எனக்கு சர்ப்ரைஸ் வைக்கிறான். ரொம்பவா கூப்பிட்டுக்கிறான் என்னோட பேசுறது. பிகாஸ் சின்னத்துல எவன் வீட்டுக்கு தானே அடிக்கடி வாரு. சனிக்கிழமை ஆகினா போதும் அந்த கதையெல்லாம் நான் சொல்லி போகும்போது அப்ப கூப்பிட்டுக்கிறாங்க கொஞ்சம் பேசணும். பேசிட்டு அப்புறம் அவனோட என்ன செய்யணும்னு ஐடியா பண்ணணும். ப்ரோ அவங்களே பிடிக்கிற நேரம் மாற பசங்க ஐக்கிறீங்க ப்ரோ வீடியோல என்ன காது பசங்க. சரி இப்போ நாங்கள் எங்கே ப்ரோ அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு கடையில் தான் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு தின்ன வந்தீங்க மரத்தானிலைங்கிற ஒரு கடை வந்து வாங்கோ வாங்கோ இடத்துல ஒரு வீடியோ போட்டு ஆனால் உனக்கு வீட்டை நான் தான் பசங்கிறேன் இன்னைக்கு. உனக்கு வீட்டை நான் தான் பசங்க நானும் முடி வைக்க சேவ் மட்டும் தான் பண்ணி சேவ் மட்டும் தான் பண்ணி ஃபீல் இருக்கு. தருணம் எப்படி உங்களுக்கு ஆஃப்டர் லாங் டைம் பேசினா கேட்குமா? மைக்கு வந்து வேற இன்விசிபிள் மைக் வந்து யாரும் கொண்டாந்து கோல் அடிச்சு ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கோல் எனக்கு நானும் பார்த்தேன். இல்ல மச்சான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஓன்லி தான் அதுக்கு தான் பேசுறே கேட்காது என்னோட தான் பேசுறேன். இவன் கிட்ட சொன்னேன் மச்சான் எனக்கு வந்து போட்டோகிராஃபி வரும் ஆனால் அதுக்கு விட வீடியோகிராஃபி கொஞ்சம் நல்லா வரும். அப்ப நான் சொல்லி தரவான்னு கேட்கிறான். நான் போனவன் காலத்துல கூட காலத்துல ஒரு 2 வருஷம் வீதி ரேட் போல வந்து ஃபைல் மட்டும் 2 வருஷம் இல்ல 1 வருஷம் 3-4 மாசம் அரௌண்ட் 2 வருஷம் இல்ல 2 வருஷம் தான். அதே நான் வந்து அக்டோபர்ல 4 அக்டோபர்ல அப்ப 2 வருஷம் தான். இப்ப எனக்கு எத்தனை அந்த நேரம் எத்தனை வயசு தான் கிரேட் 5 போன 9 வயசு இல்லடா. நான் போடுவேன் 12 வயசுல 7ஆம் 13 ஆயிடுச்சு 10 வயசுனா 5 சரி 10 வயசுன்னு வைப்பமே சரியா? எத்தனை 9 வயசுல 4ஆம் ஆண்டுல சரி 9 வயசு சரியா? 9 வயசுல இவனை மீட் பண்ணி இப்ப 18 வயசு 2 பேருக்கும். இன்னும் ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த வீணா போனோம் நான் பிறந்த மாசத்துல தான் பிறந்தேன். நிச்சயம் இப்ப அகில் ரொம்ப பார்த்தாலும் வீணா போனோம் நினைக்காதீங்க. அது ஒரு லவ்க்கு தான் அப்படி சொல்லிட்டு ஏன்னா யாரும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். வீணா போனோம் கிஷன் கொடுக்கும் சாப்பாடை காணும் ப்ரோ. சாப்பாடு இப்பதான் அறவருக்கு பூரா வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் கோல்ட் ஃபேஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். என்னடா போன தரக்க இண்டிபெண்டன்ஸ் இந்த தரக்க கோல்ட் ஃபேஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு இடத்துல சுத்தி ஓட்டிக்கதான் இருக்கு. ஆனா கடிச்சு போட்டு இவன் பேசவே மாட்டான் பேசவே ஒரு வார்த்தை. சரி இப்ப இங்க வந்தீங்கன்னா ப்ரோக்கு போட்டோ ஷூட் பண்ணேன். அந்த போட்டோ நான் சொல்லணுமே. அப்ப ஆயிட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு அவரை கொஞ்சம் கலசா பிடிச்சிட்டு அது போட்டோ ஷூட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் சொல்லுவேன் நான் சொல்லி அவன் பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ வந்து கலர்ஸ்ல எப்படி கலர்ஸ்ல ஹெல்மெட் வைக்க போனாரு. கீழே ஒரு சின்ன சவரமாய் கெட்டிக்கிறாங்க. அது கெட்டிக்கிறேன்னு தெரியாம காலை வச்சாரா நீங்க தைரியமா நடிக்கிறீங்க. அந்த கால் துடிப்பு எங்க ப்ரோ அந்த வருத்தம் எங்க ப்ரோ? அது அவ்வளவுதான். போட்டோ ஷூட்டுக்கு போ. இப்போ நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அடுத்து கோல்ட் ஃபேஸில் எங்களை ஷூட் முடிஞ்சு எங்கள் லோட்டஸ் ஸ்டார் வாசலில் ஷூட்டுக்கு வந்துவிடும். ப்ரோ ஷூட்டெல்லாம் எப்படி நல்லாமா கட்டமாட்டியா எடுத்து 4 அதுதான் லோட்டஸ் ஸ்டார். இன்னும் இந்த வீடியோவில் எனக்கு எப்படி விளங்குதுன்னு சரியாக விளங்குது இல்லை நைட் டைம் ஷூட்டி. பட் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. வருவோம் இன்ஷால்லா இங்கேயும் வந்து லொக் ஒன்று எடுப்போம். இன்னைக்கும் லோட்டஸ் ஸ்டார் ப்ரோ
இந்த வீடியோல என்ன செஞ்சோம் எது செஞ்சோம் தெரியா, பட் வெளியே சுத்தினோம், ஏழுமான மட்டும் சுத்தினோம். சரியா ஆட வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகியாச்சு. அதான் ஜேர்னி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், பேசிட்டா கொஞ்சம் சார் பேசிட்டா வரும் வரான், கூடிய சீக்கிரம் வருவா. நான் வீடியோல அக்கௌண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.